ஹே கைஸ், திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசித்தேன்னா, வென் ஐ வாஸ் லைக் ட்விட்டர் இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கப்போ கடந்த ஃபியூ டேஸாக ஐ கேம் அக்ராஸ் சம்திங். அது என் மைண்டில் சில ஒரு ட்ரெயின் ஆஃப் தாட்ஸை உண்டாக்குச்சு. அதை பற்றி தான் லைக் பேசலான் இருக்கேன். வென் வி காட் டு நோ லைக் ஜடேஜா அண்ட் சஞ்சு சாம்சன் இந்த ட்ரேட் நடக்க போகுது. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆச்சு லைக் ஃப்ரம் போத் சிஎஸ்கே சைட் அண்ட் ராஜஸ்தான் சைட் தட் த ட்ரேட் இஸ் டன் அப்படின்ட்டு. ஜடேஜா ஆர்ஆருக்கு போயிட்டார், சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்துட்டார். அப்படின்ற ட்ரேடு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு சில ஒப்பீனியன்ஸ், ஃபேன்ஸோட ஜென்யூன் ஒப்பீனியன்ஸ், ஃபேன்ஸோட எமோஷன், இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஒரு சில தாட்ஸ் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக. அதை தான் இங்கே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தேன். தட் இப்போ ஒரு பிளேயரை இப்போது ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் சிஎஸ்கேக்கு ஒரு 12 வருஷம் ஆடி இருக்காப்புல. நியூமரஸ் கப்ஸ் அடிச்சிருவோம் அவரை வச்சு. அது மாதிரி இருக்கிறப்போ லைக் அவரை இப்போ ட்ரேட் பண்ணுறது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறது நல்ல விஷயமா? அவங்க லாயலாக இருக்காங்களா அவங்க ஃபேன்ஸுக்கு? லைக் ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் எவ்வளோ எமோஷன் கேரி பண்ணுறாரு. இஸ் அ லாயல் சர்வன்ட் டு சிஎஸ்கே. அந்த தோனி, ரெய்னா அந்த லீக்கில் ஜடேஜாவுமே ஒரு முக்கியமான பிளேயர் இன் சிஎஸ்கேஸ் லெகசி அண்ட் ஹிஸ்ட்ரின்றப்போ அவரை நீங்கள் இவ்வளோ இலக்காரமாக ட்ரேட் பண்ணுறது நியாயமா அப்படின்னு சில எமோஷனலான சிஎஸ்கே ஃபேன்ஸ் கேட்குறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது ஒரு எமோஷன். அதை தாண்டி அந்த எமோஷன் ஓரம் வச்சுட்டு நம்ம பார்க்குறப்போ திஸ் இஸ் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட். அட் தி எண்ட் ஆஃப் த டே இப்படி தான் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் ஃபங்க்ஷன் ஆகுன்ற ஒரு ஃபேக்டையும் நமக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறது அட்மோஸ்ட் ஒரு லெகசின்னு பில்ட் பண்ணுறப்போ மேக்ஸிமம் 1 பிளேயர் ஆர் 2 பிளேயர்ஸ் வச்சு தான் அந்த லெகசியை பில்ட் பண்ணுவாங்க. லைக் எவ்வளோ வருஷம், ஒரு 15-20 வருஷம் ஒரு பிளேயர் ஃபுல் கெரியரை ஒரு ஃப்ரான்ச்சைஸில் ஆடணும் அப்படின்றது, இல்லை ஒரு கிளப்புக்கு ஆடணும் அப்படிங்கிறனா அது ஒரு பிளேயர்னால் மட்டும்தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎஸ்கேக்கு எடுத்திங்கன்னா தோனி, ஆர்சிபிக்கு எடுத்திங்கன்னா விராட் கோலி, மும்பைக்கு எடுத்திங்கன்னா ரோஹித் சர்மா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை மட்டும் வச்சு ஒரு லெகசி பில்ட் பண்ணுற ஃப்ரான்ச்சைஸ்னு இருக்கு இல்லையா? அதர் ஸ்டார்ஸ் இருப்பாங்க, சூப்பர் ஸ்டார்ஸ் இருப்பாங்க. பட் அந்த ஃப்ரான்ச்சைஸ் தான் டப்புன்னு நமக்கு மைண்டுக்கு வர்றது ஒரு பிளேயராக இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வச்சு ஒரு ஃப்ரான்ச்சைஸால் லைக் ஒரு பிளேயரை மட்டும்தான் அப்படி வச்சுக்க முடியும். 2-3 பிளேயரை அப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். லைக் நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எஸ் ஜடேஜாவை நினச்சிருந்தா ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். அவர் கெரியர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சிஎஸ்கேலே வச்சுருந்துருக்கலாம். பட் அதை பண்ண முடியாது. சம்டைம்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் ஹேஸ் டு மேக் தோஸ் டஃப் கால்ஸ். ஏன்னா இப்போ ஒரு பிளேயரை நம்ம வச்சுருக்கிறனால என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு யோசிக்கணும். இல்லை ஒரு பெட்டர் ஆஃபர் வருது அப்படி, இப்போ சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு யங் விக்கெட் கீப்பிங் கேப்டன், ஒரு ரேர் கமாடிட்டி ஆப்ஷனில் கிடைக்கிறது இந்தியன் பிளேயர், இப்போ 30 இயர்ஸ் ப்ரைமில் இருக்காருன்றப்போ அந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கிறது ரேருன்றப்போ ஸோ அதை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எவாலுவேட் பண்ணி அந்த பிளேயர் எடுக்கலாமா அப்படிங்கிறத ஒரு ஃப்ரான்ச்சைஸ் யோசிக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ சிஎஸ்கேனா தோனின்னு நம்ம சொல்கிறோம், ரெய்னா இருந்தாப்புல ஒரு 15 வருஷம், இப்போ ஜடேஜா ஒரு 12 இயர்ஸ் இருக்காருன்னு வச்சுப்போமே. ஆர்சிபினா விராட் கோலிக்கு அப்புறம் யார்? ஏபி டிவிலியர்ஸ் ஆப்வியஸ்லி. இப்போ ஃப்யூச்சரில் ஆட மேபி ரஜத் படிதார் அந்த லிஸ்ட்டில் வருவார். ஸோ இந்த மாதிரி லெஜண்ட்ஸு, கிறிஸ் கெயில் எஸ் ஆப்வியஸ்லி ஒரு 7-8 வருஷம் ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஆடினார். ஸோ மும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ் மும்பையில் நிறையா லெஜண்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்திருக்காங்க. லைக் ரோஹித், அதுக்கப்புறம் சூர்யா, லைக் பும்ரா, அதுக்கு முன்னாடி ஆடினதில் மலிங்கா, பொலாட், இந்த மாதிரி இருந்திருக்காங்க. சிஎஸ்கேக்கும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. லைக் பிராவோ, ஜடேஜா, ரெய்னா, சின்ன லெஜண்ட்ஸ். லைக் கொஞ்சம் வருஷம் தான் சிஎஸ்கேக்கு ஆடி இருப்பாங்க. ஆனால் ஆடின வருஷம் எல்லாமே ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்ததுன்னா மைக்கேல் ஹசி, மேத்யூ ஹேடன், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க சிஎஸ்கேக்கு. அம்பட்டி ராய்டு சொல்லலாம், ஷேன் வாட்சன் சொல்லலாம், ஃபேஃப் டு பிளஸி சொல்லலாம். இப்போ ஆர்சிபிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிராஜ், ஒரு யுஸ்வேந்திர சஹேல், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மேக்ஸ்வெல், ஒரு ஃபேஃப் டு பிளஸி, இவங்களாம் கொஞ்சம் இயர் தான் ஆடி இருப்பாங்க அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு. பட் அவங்களோட இம்பேக்ட் ஃபேன்ஸோட ஃபேவரட்ஸாக கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் மற்ற டீமில் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு சில பிளேயர்ஸ் அந்த ஃப்ரான்ச்சைஸில் கொஞ்சம் வருஷம் ஆடி இருப்பாங்க. பட் அதை தாண்டி அவங்க அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு அவங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி அடுத்த ஆப்ஷனில் வேறு ஒருத்தவங்கள ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் டெல்லியில் எடுத்திங்கன்னா டெல்லி டேர்டெவில்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் கோடட் பிளேயர்னு ஒருத்தர் யோசித்து பார்த்தீங்கன்னா இருக்காது. லைக் இப்போ நம்ம
ஒரு 12 வருஷம் 10 வருஷம் டெல்லிக்கு ஆடின பிளேயர்னு யாரையும் யோசிச்சு பாருங்களேன், இருக்காது. எனக்கு டெல்லிக்கு ரொம்ப வருஷம் ஆடின பிளேயர்னால் ஞாபகம் வருதுன்னா வீரேந்தர் சேவாக், கௌதம் கம்பீர்லாம் ஸ்டார்டிங்கில் ஆடினாங்க. அமித் மிஸ்ரா நிறைய ஞாபகம் வராது, ஏன்னா அவர் தான் நான் நிறைய டெல்லி ஜெர்சியில் பார்த்தது. என் டாப் ஆஃப் மைண்டில் அவர் தான் இருக்கார். இப்போ அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பஞ்சாப் கிங்ஸ் கோடட் பிளேயர் நம்ம யாரையுமே சொல்லிட முடியாது. டக்குன்னு என் டாப் ஆஃப் த மைண்ட்லனா எனக்கு ஜார்ஜ் பெய்லி, கிளென் மேக்ஸ்வெல், ஏன்னா அந்த வருஷம் ஃபைனல்ஸ் போனாங்க. மேபி இப்போ ஒரு நல்ல கோர் டீம் ஃபார்ம் ஆயிருக்கு பஞ்சாப்க்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கார். மேபி இவரை பர்சிஸ்டண்ட்டாக அவங்க போனாங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பஞ்சாப் கிங்ஸ் கோடட் பிளேயர் ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை சுற்றி தான் ஒரு ஃப்ரான்ச்சைஸால் ரிவால்வ் ஆக முடியும். 2-3 பிளேயர்ன்றது ரொம்ப கஷ்டம். சிஎஸ்கே அதை பண்ணாங்க. 12 இயர்ஸ்க்கு ரெய்னா இருந்தார். இப்போ ஜடேஜா ஒரு 12 இயர்ஸ்க்கு இருக்கார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இதுக்கு மேலே அதை எப்படி எவ்வளோ தூரம், இப்போ தோனியும் ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் சிஎஸ்கே பிளேயர்ஸை சுற்றி தான் இந்த டீம் ரிவால்வ் ஆகணும்னு இருக்குது. ஸோ அதுக்கு ஸ்ட்ராங்காக யாரை சேர்க்குறாங்களோ அவங்கள ட்ரேட் பண்ணுறதுல தப்பு இல்லைன்றது ஒரு நல்ல டிசிஷன் தான். இப்போது தோனி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ருத்ராஜும் இப்போ நெக்ஸ்ட்டு சஞ்சு சாம்சனும் தான் அந்த லைனில் இருப்பாங்க. டு கேரி ஃபார்வர்ட் த லெகசி ஆஃப் த ஃப்ரான்ச்சைஸ், ஒரு ஐகான் டு த ஃபேன்ஸ், ஒரு இன்ஸ்பிரேஷனல் பிளேயர்ஸ் டு த ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸாக மேபி ருத்ராஜ், சஞ்சு சாம்சன், ப்ராபப்ளி மேபி சிவம் துவே, டெவால் பிரேவிஸ், இவங்களாம் தான் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஎஸ்கே பிளேயர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஆர்சிபிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராபப்ளி ரஜத் படிதார். ஆஃப்டர் கோலிஸ் ரிட்டையர்மெண்ட் யார் இருப்பாங்கன்னா மேபி ரஜத் படிதார் இருக்கலாம், ஒரு ஜேக்கப் பெத்தல் இருக்கலாம். நான் யங்கர் பிளேயர் சொல்கிறேன், லைக் ஜேக்கப் பெத்தல் இருக்கலாம், ஒரு ஹேசுலூட் இருக்கலாம், ஒரு ஜிதேஷ் சர்மா இருக்கலாம். மேபி வேறு யாராவது இந்தியன் யங் பிளேயர்ஸ் வாங்கி அவங்க போடலாம். பாராருக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, லைக் ஃபார் ஃப்யூச்சரை யோசித்து நிறைய பேரை வாங்கி வச்சுருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெயஸ்வால், ரியான் பராக், வைபவ் சூரியவன்ஷி, இவங்களாம் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அந்த லைன் ஆர்ஆருக்கு ஒரு பெரிய லெஜன்ஸாக இருக்கலாம். ஜிடிக்குனா இப்போ நாங்கள் சுப்மன் கில் அவரை சுற்றி தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இந்தியன் கேப்டன் 2 ஃபார்மேட்ஸில் 3rd ஃபார்மேட்லேயும் கேப்டன் ஆகிடுவார் நெக்ஸ்ட் இயரில். ஸோ அவர் கண்டிப்பாக ஜிடியில் தான் இருப்பார் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு. அவங்க விருப்பப்படுவாங்க. மேபி அவருக்கும் அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஏதாவது டிஃப் வந்தால் மேபி வேறு ஃப்ரான்ச்சைஸ்க்கு மாறலாம். மேபி நெவர் நோ. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பீர் இன் கேகேஆர் ஒரு 8 இயர்ஸ் இருந்தார், 2 கப் ஜெயித்தாங்க. ஸோ இஎஸ் லெகசி இன் கேகேஆர்னால் எனக்கு டக்குனு வருது கம்பீர். எஸ்ஆர்ஹெச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் ஒரு 5 இயர்ஸ் ஆடினார், ஒரு சாம்பியன்ஷிப் ஜெயித்தார். ராஷித் கான் இருந்தார் ஒரு 5 இயர்ஸ், தவான் இருந்தார் ஒரு 6-7 இயர்ஸ் இருந்தார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மி பிளேயர்ஸ் தான் நமக்கும் அந்த ஃப்ரான்ச்சைஸோடு நம்ம அசோசியேட் பண்ணி பார்க்குற லெகசி பிளேயர்ஸ். நான் ஏன் இவ்வளோ விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா, சில பேர் இதை புரிஞ்சிக்காமல் ரியாக்ட் பண்ணுறது. இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் இஸ் ஆல்வேஸ் ப்ரூட்டல். எப்பயுமே நீங்கள் கிளப் கிரிக்கெட், கிளப் ஃபுட்பால்லே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட they only revolve around 1 or 2 players. அதுவும் ஐபிஎல் மாதிரி ஒரு ஃபார்மேட். இப்போ ஃபுட்பால்லலாம் லைக் ஆக்ஷன்ற கான்செப்ட் பெருசாக கிடையாது. அவங்க டீமுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணிப்பாங்க, வெளிலேருந்து சைன் பண்ணிப்பாங்க பிளேயர்ஸ், அந்த மாதிரி தான். ஸோ அது அந்த கிளப்பும் அவங்களோட ஃபினான்ஷியல் எவ்வளோ பவரோ அதை பொறுத்து தான் பிளேயர்ஸ் கிடைக்கிறது. பட் ஐபிஎல் அப்படி கிடையாது. ஆக்ஷன் எவ்ரி 3 இயர்ஸ்க்கு ஒரு டோட்டல் ரீசெட் இருக்குது டீம்ஸ்க்கு. மேக்ஸிமம் நீங்கள் 5 பிளேயரில் 6 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ பிளேயர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. பட் எல்லா டீமுக்கும் ஒரு நல்ல கோர் இருக்கணும்னு ஆசை இருக்குது தான். பட் அதுக்கு அதான் ஒரு 2 to 3 பிளேயர்ஸ் ஒரு லெகசி இருக்கும் ஒரு ஃப்ரான்ச்சைஸோட. எஸ் ஜடேஜா இப்போ ஆர்ஆர் போயிட்டனால ஜடேஜாக்கு சிஎஸ்கே லெகசி இல்லைன்னுலாம் கிடையாது. இஸ் அ வெரி வெரி பிக் லெஜண்ட் இன் சிஎஸ்கேன்னு தான், அதுதான் உண்மை. பட் அவர் யோசிச்சிருக்கலாம், மேபி சிஎஸ்கே இதை அப்ரோச் பண்ணப்போ அவர்கிட்ட சொன்னப்போ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்டு ஃப்யூச்சரில் வி வாண்ட் அ இந்தியன் கிரிக்கெட் கீப்பர் பேட்டர் ஆஃப்டர் தோனி. ஸோ இந்த டீல் உங்களுக்கு ஓகே அப்படின்னா வி மே ப்ரொசீட் வித் த ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஜடேஜாவுமே ஓகே, இப்போ இவ்வளோ யோசிச்சுட்டாங்க, இப்போ என்னை தூக்கி ஆக்ஷனில் போடுறதுக்கு பதிலாக நான் ஆர்ஆருக்கு ட்ரேட் ஆனேன்னா மேபி நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேனோ அங்கேயே என் கெரியரை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன், இட் வுட் பி பெட்டர் இல்லையா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஸோ ஆல் மைட் பி ஸ்மூத் பிட்வீன் தெம். ஸோ ஃபேன்ஸாக இதை ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்காமல் வி மஸ்ட் லைக் இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகும், எவ்வளோ ப்ரூட்டலான ஒரு மாடல் இது அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு த ஃப்ரான்ச்சைஸ் ஆர் த கிளப் இஸ் ஆல்வேஸ் சுப்பீரியர் தென் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்ன்றதை எல்லா ஃப்ரான்ச்சைஸ் ஃபேன்ஸும் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா இட் வுட் பி வெரி குட். எஸ், அந்த ஒரு ஐகான் பிளேயரை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். மற்ற ஐகான்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க வேறு டீமுக்கு போனாலும் அவங்கள நம்ம எப்பயுமே ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம கூட அகெயின்ஸ்ட் ஆடுறப்பயுமே அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு போனால் பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். இதெல்லாம் ஜஸ்ட் மை தாட்ஸ். இதெல்லாம் நான் யோசிச்சப்போ எனக்கு வந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐ வில் ஷேர் திஸ் இன் அ வீடியோ. இட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங்னு நினச்சேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. Subscribe for more videos like this. I'll see you in the next one. Thank you.